السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط لا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يقضين حكم بين اثنين وهو غضبان أو كما قال نبينا صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்தில் ஜும்மா என்னும் சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் வாழுகின்ற இன்றைய காலத்தில் உலகம் முழுவதும் பல்வேறு நீதிக்கான குரல்கள் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலம். வரலாற்றில் எந்த இடத்தில் நாம் பார்த்தாலும் நீதிக்காக போராடுகிற, நீதிக்காக பேசுகின்ற ஒரு வரலாற்றை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இந்தியாவில், இன்னும் உலகளவில் பல்வேறு நாடுகளில் இஸ்லாமிய சமூகம் இருப்பதை பார்க்கிறோம். இதையும் தாண்டி இன்னும் பல்வேறு நாடுகளில் முஸ்லிம் அல்லாத மக்களும் நீதிக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிற ஒரு காலகட்டம் இது. நாம இன்னைக்கு வாழுகிற காலத்திலேயே பல்வேறு நாடுகளில் நீதிக்கான குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எங்கோ ஒரு அநியாயம் நடக்கும் போது, ஒரு அக்கிரமம் நடக்கும் போது அதற்காக நீதி கேட்டு போராட்டங்கள் உலகம் முழுவதும் போராடுகிற ஒரு காலகட்டமும் இன்றைக்கு உண்டு. தகவல் தொடர்பு இல்லாத காலகட்டங்களில் ஒரு அநியாயம் நடந்தால் அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமே அது அறிந்ததாக இருக்கும். ஆனால் இன்றைய காலத்தில் அது உலகம் முழுவதும் அந்த செய்தி போய் சேர்ந்து உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அந்த அநீதிக்கு எதிராக நியாயம் கேட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் இது இன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலை. இப்படி நாம எத்தனையோ வகையான விஷயங்களுக்கு, அநீதிகளுக்கு எதிராக நியாயம் கேட்கிறோம். இதோ டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிறது. பாபர் மஸ்ஜித் விஷயத்தில் அப்பட்டமான அநீதிதான் இழைக்கப்பட்டது என்பது எல்லோருக்குமே தெரியும். முஸ்லிம்களுக்கும் தெரியும், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த அநீதி இன்றைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நியாயத்திற்கான குரல் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிருக்கிறது. இப்ப டிசம்பர் 6 என்று சொன்னால் முஸ்லிம்களே அவ்வளவுதானப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். அதாவது நீதிக்கான குரல் எழுப்புவதில் இன்றைக்கு யாருக்கு நீதி வேண்டுமோ அவர்களே கொஞ்சம் சோடை போயிருக்கிற காலகட்டம் இது. அதாவது
முஸ்லிம்களே, பாபர் மசீதுக்கான நீதியை கேட்பதில் சோடை போயிருக்கிற காலம் இது. அதோடு முடிந்ததா? அதற்கு பிறகு எத்துணை பள்ளி வாயில்கள் இன்றைக்கு சட்டத்தின்படி முடக்கப்பட்டிருக்கின்றன. சட்டத்தின் துணை கொண்டு அநியாயமாக முடக்கப்பட்டிருக்கின்றன. அது கியான்வாபி பள்ளியாக இருக்கட்டும், அல்லது கடந்த வாரத்திலே எரிக்கப்பட்ட ஒரு பள்ளி என்று பல்வேறு பள்ளிவாசல்கள் இந்தியாவிலே சட்டத்தின் துணை கொண்டு அநியாயமாக முடக்கப்படுகிற ஒரு காலகட்டம். அதற்கு எதிராக நியாயத்தின் குரல் எந்த அளவுக்கு ஒலிக்கிறது என்பதை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் நியாயத்திற்கான குரல் என்பது குறைவாகவே இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் பேசுகிறோம் அந்த அநியாயத்தை பற்றி, அதற்கான நியாயத்தை பற்றி தொடர்ந்து நாம பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்படி உலக அளவில், இந்திய அளவில், உலக அளவில் என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதற்கான நியாயங்களை கேட்கிறோம். ஒரு தனி நபருக்கே நடந்தாலும் அந்த தனி நபருக்கான நியாயத்தை கேட்கிறோம். மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்பதற்காக ஒருவர் கொல்லப்பட்டால் அதற்கான நியாயம் கேட்டு இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெறுகிறது. டெல்லியிலே ஒரு முஸ்லிம் என்பதற்காக ஒரு பெண் கற்பழித்து கொல்லப்பட்டால் அந்த பெண்ணிற்கான நியாயம் கேட்டு இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தப்படுகிறது. இப்படி நியாயத்திற்கான குரல் என்பது எங்கோ யாருக்கோ நடக்கும் போது அந்த நியாயத்திற்கான குரலை நாம உயர்த்தி பேசுகிறோம், தைரியமாக பேசுகிறோம், கொஞ்சம் கூட பயமில்லாமல் அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதே நியாயத்தை பேச வேண்டிய இடத்தில் நாம் இருந்தால், இந்த இடத்தில் நான் நீதியை பேச வேண்டும், நியாயத்தை பேச வேண்டும். அப்படி நியாயத்தை பேசும்போது, அந்த நீதியை சொல்லும் போது, உண்மையை சொல்லும் போது அதற்கான விளைவை நான் சந்திக்க தயாரா என்று சொன்னால், உலகம் முழுவதும் நடைபெறுகிற அரசியல் காரணங்களுக்காக மக்கள் துன்புறுத்தப்படுகிறது, அல்லது மத வெறுப்பிற்காக மக்கள் துன்புறுத்தப்படுகிறது. இப்படி பல பிரச்சனைகளுக்காக நியாயம் கேட்டு குரல் கொடுக்கிற நாம், நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தால் அதற்கான நியாயத்தை கேட்டு அந்த நீதிக்காக நாம அதே வேகத்தோடு அதே வீரியத்தோடு நிற்போமா என்று நம்மை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி நிக்கிறது இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த நியாயம் நீதி அப்படிங்கறத எங்கோ யாருக்கோ பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். தன்னுடைய குடும்பத்தில் கூட, தன் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மத்தியில் கூட அநியாயம் செய்துவிடக் கூடாது என்பதை நபி அவர்கள் வாழ்வியல் நெறியாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல சில விஷயங்கள் பார்த்தா மேலோட்டமா சொல்லியிருக்கும், ஒன்னு ரெண்டு தான் சொல்லியிருக்கும், அதை நம்ம கெட்டியா பிடிச்சிருப்போம், விரிவா கூட சொல்லப்பட்டிருக்காது. இந்த பன்றிக்கறி தடை திருமறை குர்ஆன்ல 100 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஒன்னு ரெண்டு இடத்துல வருது. அது எவ்வளவு உறுதியாக பற்றி பிடித்திருக்கிறோம். உசிரே போனால் பன்றிக்கறி சாப்பிட முடியாதியா அப்படின்னு உறுதியா நிக்கிறோம்ல. ஏன் சாப்பிடக்கூடாது, அதனால என்ன பிரச்சனை, விரிவான இல்ல. பன்றிக்கறி சாப்பிட்டா மறுமையில என்ன தண்டனை, அதை பற்றி விரிவான இல்ல. அதை சாப்பிடாத ஹராம், அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தையை பற்றி பிடித்திருக்கிற நாம் அதே திருமறை குர்ஆன்ல வலியுறுத்தப்பட்டு உலகத்திலும் அதற்கு தண்டனை இருக்கு, மறுமையிலும் தண்டனை இருக்குது என்றெல்லாம் வலியுறுத்தப்பட்ட பல்வேறு காரியங்கள் குறித்து நம்ம ரொம்ப அசட்டியாக இருக்கிறோம். அப்படி திருமறை குர்ஆன்ல விரிவாக, மிக விரிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீதியை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நீதியை எங்கிருந்தெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லும் போது குடும்பத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு நபி தோழர் வர்றாரு. தன்னுடைய ஒரு மகனை அழைச்சிட்டு வர்றாரு. அவருக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. ஒரு மகனை அழைச்சிட்டு வர்றாரு. எதுக்காக அழைச்சிட்டு வர்றாருன்னா, அவர் தன்னுடைய சொத்திலிருந்து அந்த ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் ஒரு பாகத்தை கொடுக்கிறார், அன்பளிப்பா கொடுக்கிறாரு. அப்ப இந்த சொத்தை கொடுக்கிறேன், இதுக்கு நீங்க சாட்சியா இருங்க. அன்னைக்கு பத்திரப்பதிவுலாம் கிடையாது. அப்ப யாரோ ஒருத்தர் இன்னாருடைய சொத்து இன்னாருக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது மனிதர்கள் தான் சாட்சி. அப்ப அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியாக ஆக்குவதற்கு அழைச்சிட்டு வர்றாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உன்னுடைய வேறு பிள்ளைகளுக்கு, மற்ற பிள்ளைகளுக்கு இதே மாதிரி நீ கொடுத்துக்கிறியா? இல்ல, இந்த பையனுக்கு மட்டும் தான் கொடுக்கிறேன். அப்படியானால் இந்த அநியாயத்திற்கு என்னை சாட்சியாக்காத அப்படிங்கிறாங்க. தன் குடும்பத்திலேயே ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு செஞ்சுட்டு இன்னொரு பிள்ளைக்கு செய்யாமல் இருப்பது. தமிழ்ல ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க.
கொஞ்சம் அப்படி உள்ள தள்ளி வந்துருங்க, மழை வருது, அதனால வரக்கூடிய சார் உள்ள வந்துருங்க. இப்ப தமிழ்ல கூட அப்படி சொல்லுவோம், ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புமா அப்படிம்போம். அப்ப சமநீதி இல்லாத ஒரு நிலை நம் குடும்பத்தில், நம் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு தந்தையாக ஒரு தாயாக நாம் கூட அப்படி இருந்துவிட முடியும், இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். திருமறை குர்ஆன்ல ஒரு ஆண் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்ள அல்லாஹ் ஒரு அனுமதி அளிக்கிறான். அந்த அனுமதிக்கு எந்த இடத்துல முட்டுக்கட்டை போடுறான் அப்படின்னா, நீங்க ஒரு மனைவியை திருமணம் செஞ்சிருக்கிறீங்க, இரண்டாவதா இன்னொரு மனைவி திருமணம் செஞ்சு இரண்டு பேருக்கு மத்தியில் நீதியாக நடக்க முடியாது என்று அஞ்சினால், ரெண்டு பேரை சமமா பார்க்க முடியாது என்று நீங்கள் அஞ்சினால் உன்னோடு நிறுத்திக்க அப்படின்னு அல்லாஹ் அந்த முட்டுக்கட்டை வைக்கிறான். அந்த முட்டுக்கட்டை வைப்பதற்கு அல்லாஹ் எதை கொண்டு வந்து வைக்கிறான்? உன்னால நீதியா நடக்க முடியுமா? இன்னைக்கு சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்திலேயே இரண்டு திருமணங்களை செய்யும் போது யாரும் நீதியை பற்றி கவலைப்படுவதில்லை, ரெண்டையும் சமமா வைக்கணுமேங்கிறது பத்தி கவலைப்படுறதில்லை. ஒரு மனைவி இருப்பாங்க, அந்த மனைவிக்கு தெரியாம இன்னொரு திருமணம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குல்ல, அல்லாஹ் கொடுத்திருக்கான்ல, அல்லாஹ் கொடுத்தான், எதோடு சேர்த்து அந்த அனுமதி கொடுத்திருக்கிறான். ரெண்டு பேருக்கு மத்தியும் நீதியாக நடக்கணும், நடக்க முடியாத ஒன்னோடு பேசாம இருக்கு, அதைத்தான் நல்லா சொன்னா. அப்ப ஒரு மனைவியை ஊர் அறிஞ்ச மனைவியா வச்சுக்கிறது, இன்னொரு மனைவியை யாருக்கும் தெரியாம வச்சுக்கிறது, இதுவே பெரிய அநீதி இல்லையா? எவ்வளவு பெரிய அநீதி அது! அந்த அநீதி எந்த பெண்ணுக்கும் நடக்க கூடாது என்பதற்கு தான் அல்லாஹ் இரண்டாம் திருமணம் செய்ய போறியா, ரெண்டு பேரை சமமா வை, ரெண்டு பேரும் என்னுடைய மனைவிதான் என்று ஊரெல்லாம் சொல்லு. எப்படி முதல் மனைவியை தைரியமா வெளியில கூட்டிட்டு போறையோ அந்த மாதிரி இரண்டாவது மனைவியை கூட்டிட்டு போ. எப்படி முதல் மனைவியை அந்த பிள்ளைகளை வெளியில தைரியமா கூட்டிட்டு போறையோ அந்த மாதிரி இரண்டாவது மனைவியை கூட்டிட்டு போ. அதுக்கு முடியலையா, அதுக்கு வக்கு இல்லையா, அந்த நியாயத்தை பேசுவதற்கு, அந்த சமநீதியை சொல்லுவதற்கு உன்னால முடியாதா? சும்மா ஒன்னோட நிப்பாட்டு. இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்கள், குழந்தையானாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, குடும்பத்தில் அதற்கான நீதியை, அவரவர்களுக்குரிய நீதியை வழங்க வேண்டும். இவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிற மார்க்கம் இது. நீதியை பற்றி பேசும்போது உன் குடும்பத்தில் நீதியாரு, நியாயமாயிரு, உன் மனைவிக்கு மத்தியில் நீதியாரு, உன் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதியாயிரு என்று எல்லா நீதிகளுக்கும் அடிப்படையாக ஒரு மனுஷன் தன் குடும்பத்திலேயே அதை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற, அதை பற்றி எச்சரிக்கிற மார்க்கம் இது இஸ்லாம். அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை தான் நம்ம கடைபிடிக்கிறோம் என்பதை ஒரு கணம் நாம பெருமையோடு சந்தோஷத்தோடு யோசிக்கலாம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை வேறு எந்த மார்க்கத்திலும் பார்க்க முடியாது. வணக்க வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கும், அனுஷ்டானங்கள் சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் அதை தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்வியலை பற்றி அது பேசி இருக்காது. ஆனால் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்வையும் பேசுகிறது. தனி மனிதனாக என்ன செய்ய வேண்டும், ஒரு குடும்ப தலைவனாக என்ன செய்ய வேண்டும், ஊருக்கு சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும், எல்லா வகையான வாழ்க்கை நெறியையும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தில் நீதியை பற்றி பேசும்போது இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இன்னைக்கு நாம எந்த வகையான நீதியை கடைபிடிக்கிறோம் என்று நாம் ஒரு கணம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கான ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுத்தார்கள். அது ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான எச்சரிக்கை. அது ஒரு மனிதன் ஒரு சமூக பிரச்சனைகளை, வெளியுள்ள பிரச்சனை, குடும்பத்தை தாண்டி வெளியுள்ள பிரச்சனைகளை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பொதுவான எச்சரிக்கை. அது எப்படி எச்சரிக்கை பண்ணாங்க, அது ஒரு சம்பவத்தின் பின்னணியில வருது. என்ன சம்பவம்னா, மக்காவுல உயர்ந்த குளம்ங்கிறது குறைஷி குளம், அவங்களுக்கு கீழே தான் மற்றவங்க அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்த குளம். இந்த குறைஷி குலத்தினுடைய உட்பிரிவாக இருக்கக்கூடிய மக்சுமியா அப்படிங்கிற ஒரு அதனுடைய ஒரு கிளை, அந்த கிளை குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணுடைய பேரும் ஃபாத்திமா தான், திருடிடுறாங்க. இப்ப திருடுனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்கள் எல்லாருக்கும் தெரியுது, அந்த குடும்பத்தாருக்கும் தெரியும். இப்ப இந்த குடும்பத்தார் தங்களுடைய வீட்டு பெண்ணுடைய கைகள் வெட்டப்படுமையானால் அதை தங்களுக்கு ஒரு அவமானமா நினைக்கிறாங்க. நம்ம எவ்வளவு பெரிய குடும்பம், அந்தஸ்தான குறைசி குடும்பம், குறைசி குலம், நம்ம வீட்டுக்குள்ள கையை வெட்டிட்டா அசிங்கமா போயிருமே அப்படிங்கறதுக்காக பல்வேறு வேலைகளை செஞ்சு பார்க்கறாங்க, முடியல. கடைசியா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு
இவங்க யாருன்னா நபி அவர்களுக்கு மிக பிரியமான ஒருவர். ஏன்னா உசாமாவினுடைய தந்தை ஸைத அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலத்துல இஸ்லாமிய சட்டம் வருவதற்கு முன்னால் வளர்ப்பு மகனாக வச்சிருந்தாங்க. வளர்ப்பு மகன்கிற கான்செப்ட் இஸ்லாத்துல கிடையாது. நீங்க எந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தாலும் அந்த பிள்ளையினுடைய தந்தையின் பெயரால் அழையுங்கள். நான் அப்பன்னு சொல்லிடக்கூடாது. யார் அப்பனோ அவங்களுடைய லிஸ்ட்ல, அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல, அவங்களுடைய எல்லா சர்டிபிகேட்லயும் அந்த குழந்தையினுடைய தந்தை பேர் தான் இருக்கணும், உன் பேர் இருக்க கூடாது என்று அல்லாஹ் தடை விதிச்சுட்டான். எந்த குழந்தையை நீங்கள் வளர்க்கிறீர்களோ அந்த குழந்தையை அந்த தந்தையின் பெயரால் அழையுங்கள். உன் பிள்ளைன்னு சொல்லாத, நான் வளர்க்கிறேன்னு சொல்லு. அப்படிங்கிறதுனால ஸைத் வளர்ப்பு பிள்ளை இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனாலும் வளர்த்த பாசம் இருக்குமா இல்லையா? ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக பெரும் பாசம். அவருடைய பிள்ளை உசாமா. கிட்டத்தட்ட வளர்ப்பு மகனுடைய பேரன்னு வச்சுக்கேன். அப்படி அந்த உசாமா என்பது நபி அவர்களுக்கு மிக பிரியமான ஒரு இளைஞர். அப்ப இந்த குடும்பத்தை என்ன செய்யறாங்கன்னா, பொதுவா சென்டிமெண்ட்ல தான் நம்ம எல்லாத்தையும் நினைப்போம். அப்ப அந்த அதே சென்டிமெண்ட் அவங்க யூஸ் பண்ண பாக்குறாங்க. எப்படின்னா, உசாமாட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது ஈட்டு தொகை கொடுக்க முடியும்னா நாங்க ஈட்டு தொகை கொடுக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த உசாமா போய் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சென்டிமெண்ட்டுக்கு அடிபணிஞ்சு ஏத்துக்குவாங்க. அப்படித்தான் மனிதனுடைய பலவீனம். யார் சொன்னாலும் கேட்காத ஒரு மனுஷன் யாரு சொன்னா கேட்பான் அப்படின்னு அதை அடிக்கிறது, பார்த்து அடிக்கிறது சென்டிமெண்ட். அப்ப இந்த மாதிரி சென்டிமெண்டா அந்த குடும்பத்தை உசாமா மூலமாக அணுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உசாமா சொன்னது உசாமா தான், தனக்கு பிரியமான இடத்தில் இருப்பவர் தான் உசாமா என்றாலும் கூட இந்த விஷயம் அப்படிப்பட்டதல்ல, சென்டிமெண்ட்டுக்கு அடிபடுகிற விஷயம் அல்ல என்பதால் மக்களை எல்லாம் அழைத்தே சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னா, உங்களுக்கு முன்னால் இருந்த சமூகங்கள் அழிக்கப்பட்டதெல்லாம், நிறைய சமூகம் அழிக்கப்பட்டிருக்கு. அப்படி அழிக்கப்பட்டதுல ஒரு காரணத்தை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களிலே உயர் குலத்தவர்கள் திருடினால் தண்டிக்க மாட்டார்கள். எளிய குடும்பத்தின் பிள்ளைகள் திருடினால் அவர்கள் மீது கடுமையான தண்டனையை கொடுப்பார்கள். வலியவன் தவறு செய்தால் கண்டுகொள்ளாமல் விடுவதும், எளியவன் தவறு செய்தால் கடுமையாக பிடிப்பதும் அந்த சமூகத்தின் போக்காக இருந்தது. அதனால் அவர்களை அல்லாஹ் அழித்தான். சமநீதி இல்லை என்ற ஒரு காரணத்திற்காக முந்தைய சமூகம் அழிக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையா சொல்றாங்க. சொல்லிட்டு எப்படி சொல்றாங்கன்னா, இதே இடத்துல அந்த ஃபாத்திமாவுக்கு பதிலாக இதோ என் மகள் ஃபாத்திமா இருந்தாலும் அது சொல்றாங்க, ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் கையை நறுக்கிறத தவிர வேற கிடையாது, வேற வழி இல்லை. ஒரே வார்த்தையில அவங்க எதையெல்லாம் சென்டிமெண்ட் யோசிச்சு வந்தாங்களோ அத்தனையும் உடைச்சு நொறுக்கிறாங்க. என் மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கையை வெட்டுவதை தவிர வேறு சட்டம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள், உயர்வு தாழ்வுகள், பெரிய குடும்பம், சின்ன குடும்பம், அவங்க இவங்க அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமளிக்காமல் மிக கடுமையாக நியாயத்தின் விஷயத்தில் மிக தெளிவாக நின்றார்கள். அந்த நபியைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த நபி அவர்களைத்தான் பின்பற்றுவதாக இந்த சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்தில் என்ன ஒரு பாகுபாடு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நிறைய பாகுபாடை பார்க்க முடியும். அப்படி நிறைய பாகுபாடுகள்ல ஒரு முக்கியமான பாகுபாடு என்ன அப்படின்னு சொன்னா, செல்வந்தர்கள் என்றால் ஒரு பார்வை இருக்கும், ஏழைகள் என்றால் ஒரு பார்வை இருக்கும், நியாயம் தர விஷயத்துல. அதே போல மக்கள்ல அறிமுகமான தலைவர்கள் என்றால் ஒரு பார்வை இருக்கும், தலைவர் அல்லாத ஒருத்தர்னா அவருக்கு ஒரு பார்வை இருக்கும். இப்படி இந்த வித்தியாசத்தை இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நம்ம பார்க்க முடியும். நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் பார்த்தோம்னா இந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஏற்றத்தாழ்வுகளோ இவர் அவருங்கிற வித்தியாசமோ எந்த வித்தியாசமும் இல்லாமல், எந்த ஏற்றத்தாழ்வு பாகுபாடுகளும் இல்லாமல் நாம எந்த பிரச்சனைக்கு நாம் அணுகிறோமோ, எந்த பிரச்சனையில் நம்ம நீதி சொல்ல வேண்டி இருக்கிறதோ அந்த நீதியை சரியாக சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கான சாட்சியத்தை சரியாக சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி சாட்சி சொல்லும் போது இந்த வசனத்தை சொல்லிட்டு நான் என்ன பிரச்சனைங்கிறதுக்குள்ள வரேன். திருமதி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன சுஹதாஅ லில்லாஹி பில் கிஸ்த். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்கள்.
நீங்க எதுக்கு நிக்கணும்? நீதிக்கு தான் சாட்சியா நிக்கணும், ஆளை பார்க்க கூடாது. இத மறைமுகமா எல்லாம் சொல்லாம எப்படி சொல்ற? நீதிக்கு சாட்சியா நிற்கும் போது வலவ் அலா அன்ஃபுஸிஹிம், அப்படி நீங்கள் சாட்சி சொல்லும் போது அது உங்களுக்கே எதிராக இருந்தாலும், நான் சாட்சி சொல்றேன், அந்த சாட்சி எனக்கு எதிராக திரும்பும், அப்படி இருந்தாலும் அவில் வாலிதைனி, உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும், ஒரு அக்ரபீன், உங்கள் உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும், அது அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஈயகுன் கனியன் அவ் ஃபகீரன், நீங்கள் யாருக்கு எதிராக சாட்சி சொல்கிறீர்களோ அவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஃபல்லாஹு அவுலா பிஹா, அவங்க அத்தனை பேருக்கு அல்லாஹ் தான் பொறுப்பு. வலா தத்தபியுல் ஹவா அன் தஅதிலு, நீதி செலுத்துகிற விஷயத்தில் மனோ இச்சையை பின்பற்றி விடாதே என்று அல்லாஹ் ரொம்ப தெளிவான வார்த்தைகளை சொல்றான். வேற யாருக்கோ பாதிப்பல்ல, நீதி சொல்லும் போது, சாட்சி சொல்லும் போது, நியாயத்தை கோரும் போது அதனால் ஏற்படுகிற பாதிப்பு உனக்காக இருக்கலாம், உன் சாட்சி உன் பெற்றோருக்கு எதிராக இருக்கலாம், உன் சாட்சி உன் உற்றாருக்கு எதிராக இருக்கலாம், நீ சொல்லுகிற சாட்சி ஒரு செல்வந்தருக்கு எதிராக இருக்கலாம், நீ சொல்லுகிற சாட்சி ஒரு பரம ஏழைக்கு எதிராக இருக்கலாம். எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட் பார்ப்போம்ல, எவ்வளவு பெரிய பணக்காரப்பா, நம்ம சாட்சி சொல்லி அவரை போய் இது ஒண்ணுமா தொலைது போ அப்படின்னு விட்டுருவோம். இவன் ஒண்ணுமில்லாதவன்பா ஏற, இவனை போய் நம்ம என்ன செய்ய போறோம், விடு தொலை அப்படின்னு சாட்சி சொல்றதை விட்டுருவோம் இல்லையா? வலா தத்தபியுல் ஹவா அன் தஅதிலு, நியாயம் சொல்லுகிற விஷயத்தில் நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். வயின் தல்வு அவ் தஅரிலு, நீங்கள் சாட்சி சொல்லுகிறீர்களா, மாற்றி சொல்றீங்களா, அல்லது சாட்சி சொல்ல மறுக்கிறீர்களா என்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். சாட்சி கரெக்டா சொல்லிடணும், சாட்சி மாற்றி சொல்லிடக்கூடாது, சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சாட்சியத்தின் விஷயத்தில் மிக தெளிவாக பேசுகிறான். அப்போ நாம சொல்லுகிற சாட்சி நமக்கு எதிராக, நம் பெற்றோருக்கு எதிராக, உற்றாருக்கு எதிராக, ஊருக்குள்ள செல்வந்தர்கள் அல்லது செல்வாக்கு மிக்கவர்கள் யாருக்கு எதிராக இருந்தாலும் சத்தியத்துக்கு உண்மைக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். எதற்காக? சுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக சாட்சியா நில்லு. அதுல வரக்கூடிய விளைவுகளை பத்தி கவலைப்படாத, உறுதியா நில்லு. நீ யாரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயோ, யாருக்காக எமோஷனலா நீ யோசிக்கிறையோ, யாருக்காக சென்டிமெண்டா யோசிக்கிறையோ, அது உன் பெற்றோராக, உற்றாராக, உறவினராக, ஏழையாக, பணக்கார யாரா இருக்கட்டுமே, அவங்க அத்தனை பேருக்கு அல்லாஹ் பொறுப்பு, நீ பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லப்பா அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். இப்படி தெளிவாக திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்படி அந்த திருமறை குர்ஆனை ஓதுகின்ற, அதை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்கிற இந்த இஸ்லாமிய சமூகத்தில் எல்லா விஷயங்களிலும் இது போன்ற சமநீதிகள் பார்க்கப்படுகிறதா, சமநீதி வழங்கப்படுகிறதா அப்படின்னு சொன்னா, ஒரு பள்ளிவாசல்ல ஒரு குடும்ப பஞ்சாயத்து போதுன்னு வைங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, திருமணம் செய்து வைத்த அந்த ஜோடிக்கு மணப்பு, அதாவது கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அவங்களுக்குள்ள ஒத்து போகல, எவ்வளவு பேசி முடியல, கடைசியில தலாக்கு வேணும் அல்லது குலா வேணும் என்று அந்த பள்ளிவாசல்ல போனா, திருமணம் செஞ்சு வச்ச அந்த பள்ளிவாசல்ல சொல்லுவாங்க, நாங்க சேர்த்து மட்டும் தான் வைப்போம், பிரிச்சு வைக்க மாட்டோம். எவ்வளவு பெரிய அநியாயம் அது! திருமறை குர்ஆன்லங்க திருமணத்துக்கான சட்டத்தை பத்தி அல்லாஹ் கம்மியா தான் சொல்லியிருப்பான், விவாகரத்துக்கான வழிமுறைகளை நிறைய சொல்லியிருக்கான். ஏன்னா எது தேவையோ, எது பிரச்சனைக்கு வருமோ, எது சர்ச்சையாகுமோ அதை அல்லாஹ் தீர்வு கொடுத்தான். கல்யாணத்துக்கு பெரிய சர்ச்சை இல்ல, யார் யார் திருமணம் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது மட்டும் அல்லாஹ் பேசிட்டான். ஆனா விவாகரத்துக்கான சட்டத்தை அவ்வளவு நுணுக்கமா திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்ப திருமறை குர்ஆன் ஒரு ஒத்து வராத, ஒரு மனதளவில் ஒத்து போகாத, குடும்பத்துக்குள்ள ஒன்னா இருக்க முடியாத சண்டை சச்சரவுகளே போய்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம், அந்த தம்பதியர் பிரிந்துவிட நாடினால், ஒரு மனைவியை பிரிந்துவிட கணவன் நாடினால், கணவனை பிரிய மனைவி நாடினால், இருவருக்கும் அதிலே சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறதே திருமறை குர்ஆன். அந்த சம உரிமையின் அடிப்படையில அவங்க திருமணம் செய்து வைத்த அந்த ஜமாத்தாட்ட வந்து கேட்கும் போது, நாங்க சேர்த்துதான் வைப்போம், பிரிக்க மாட்டோம். இது எல்லாத்துக்கும் சொல்லுவாங்களா? பல பள்ளிவாசல்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் சொல்லுவாங்களா? அந்த பள்ளிவாசலின் முக்கியஸ்தர்கள். இது யாருக்கு சொல்லுவாங்கன்னா, மகல்லாவில் 100 ரூபா 50 ரூபா சந்தா கொடுத்துட்டு பாமர மக்களா இருப்பாங்கல்ல, அவங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான், போப்போ நாங்க கல்யாணம் பண்ணதான் ஓடி போயிரு.
அதே பள்ளிவாசலில் அந்த ஜமாத்தின் முக்கியஸ்தர்கள் என்றால், அந்த ஜமாத்திற்கு பள்ளிவாசலுக்கு முக்கியமான நபர்கள் என்றால் அதை உட்கார்ந்து பேசி எல்லாம் பண்ணி முடிச்சு அனுப்புவது. அப்படி இல்லையா, அதுல என்ன அநியாயம் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜமாத்தினுடைய நிர்வாகியினுடைய மகள் வேற ஒரு திருமணம் செஞ்சு கொடுத்திருக்கு. இந்த பெண்ணுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் ஒத்து வராம அந்த மாப்பிள்ளை, ஐயா எங்களை தயவு செய்து பிரிச்சு வச்சிருக்காங்க, நிம்மதியா இருப்போம் அப்படின்னு இருந்தா, நம்ம பிள்ளைக்கு நீ பிரிக்கிறதா, உன்னை விட முடியாதுப்பா அப்படின்னு அந்த மாப்பிள்ளைய அலக்கழிச்சு ஒரு வழி ஆக்கி பார்க்கிறோம். ஆனால் ஒரு திருமணத்திற்கு எப்படி வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை விட கூடுதலாக பிரிந்து விட நாடுவோருக்கு என்னென்ன வழிமுறைகள் திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தா யாருங்கிறத பாக்குறாங்க. ஒரு குடும்ப பஞ்சாயத்து பேசுறதா இருந்தா கூட யாரு இவங்க, இந்த மஹல்லாவின் சாதாரண மக்கள், போக முடியாது, பேச முடியாது போ. அதே இவர் இந்த பள்ளிவாசலின் முக்கியஸ்தவர், அந்த பகுதியில ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னா இந்த நபர்களை பார்த்து அந்த பிரச்சனை, அதாவது நீதி சொல்றதெல்லாம் அல்லாஹ் வந்து நியாயமா சொல்லுகிறான். இந்த பிரச்சனையை எடுத்துக்கிறதுலயே அநியாயம் செய்யப்படுது, வழக்கை எடுக்கிறதுலயே அநியாயம். அவ்வளவு மோசமான ஒரு நிலை இந்த சமூகத்துல. பல பள்ளிவாசல்கள்ல ஒவ்வொரு பழமையான பள்ளிவாசல்களையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த அநியாயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்ப அவர் கொடுக்கிற மனு இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய குடும்பத்துக்கு எதிரானது அப்படின்னா அதை அப்படியே தள்ளி விட்டுறது, அது பேசுறது இல்லை. எங்கேயோ போ, என்னப்பா பண்ணிக்க, வேற எவ்வளவு அப்பாய் வரான வா உட்காரு அப்படின்னு அவனை உருட்டி மிரட்டி அந்த பிரச்சனையை முடிக்கிறது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா நபர்களை பொறுத்து அவர்களுக்கான தீர்வு சொல்லுகிற வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதிலேயே ஒரு அநியாயம். இது இந்த சமூகத்தின் நிலை. அதே இந்த சமூகத்தில் இன்னொரு பார்வை எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த அடிப்படையில் செல்வந்தர்கள்னா கூட கொஞ்சம் முன்ன பின்ன விட்டுறாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் ஆலிம்கள் ஒரு கூட்டம் இருக்கு. இந்த ஆலிம்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்களுடைய தவறுகளை மறைப்பதில் இந்த சமுதாயத்தை மாதிரி வேறு எந்த சமுதாயம் கேவலம் கிடையாது. உண்மையில் அது கேவலம். ஏன்? எல்லாரும் மனுஷன் தான். ஆலிம்களாக இருந்தாலும் ஆலிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் எல்லோரும் மனிதர்கள். மனிதர்கள் தான் தப்பு செய்யறவங்க தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவன் தான். யார் தௌபா செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்துல சிறந்தவங்க. இதைத்தான் சொன்னாங்க. இதற்கு விதிவிலக்காக எந்த மனிதனும் கிடையாது. நபிமார்களே அல்லாஹ் பேசுகிறானே. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கோச்சிட்டு போறாரு. எத்தனையோ நபிமார்களை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் நபியும் சொல்றான். அந்த நபிமார்கள் யூனுஸ் நபி அல்லாஹ் புகழ்ந்து தான் பேசுறான், மன்னிச்சுட்டான். ஆனால் ஒரே ஒரு நபியை குறிப்பிட்டு அவரை போன்று ஆகி விடாதே என்று அல்லாஹ் சொல்றது யாருன்னா யூனுஸ் நபி தான். வலா தகுன் க சாஹிபில் ஹூத், மீனுடைய வயிற்றில் இருந்தாரே அவரை போல நீர் ஆகி விடாதீர் அப்படிங்கிறாங்க. ஆனா யூனுஸ் நபி அல்லாஹ்ட்ட கோச்சு போனார்ல, அதையும் அல்லாஹ் விடல, அவரையும் அல்லாஹ் தண்டிச்சான். அவர் மாத்திரம் அந்த வயிற்றுக்குள்ள இருந்து மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து மன்னிப்பு கேட்காவிட்டால் அங்கேயே விட்டுருப்போம் அப்படின்னு அல்லாஹ் கடுமையாக பேசுகிறான். அல்லாஹ் தன்னுடைய தூதர் நபி அப்படிலாம் பார்க்கறது இல்ல, தப்பா கரெக்டா, சரியா தவறா, அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி, ஒரு மனைவி வீட்டுக்கு போனா தேன் குடிக்கிறாங்க, இன்னொரு மனைவி வீட்டுக்கு வந்தா பிடிக்காது அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன குடும்ப பிரச்சனைகள் என்ன செஞ்சுட்டாங்க, இனிமே எனக்கு தேன் ஹராம், அல்லாஹ் ஹலால் ஆக்கியது, இனிமே ஹராம் எனக்கு நான் குடிக்கலப்பா அப்படின்ட்டாங்க. எவ்வளவு கடுமையா அல்லாஹ் கண்டிக்கிறான். நபியே, அல்லாஹ் ஹலால் ஆக்கியது நீர் எப்படி ஹராம் ஆக்கினீர், உன் மனைவியினுடைய விருப்பத்திற்காக எப்படி ஹராம் ஆக்கலாம் என்று அல்லாஹ் நபியாக இருந்தாலும் நேசத்திற்குரியவராக இருந்தாலும் அகில உலகங்களுக்கே அருளாக நான் அனுப்பி இருக்கிறேன் என்று அல்லாஹ் அவரை புகழ்ந்து பேசுகிற மனிதராக இருந்தாலும் அவரிடத்தில் தவறு நிகழுமானால் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம குர்ஆன்ல ஓதுறோம், ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை நமக்கு. ஏன் அல்லாஹ் இப்படி வச்சிருக்கிறான்? அல்லாஹ்வை பொறுத்த வரையில நபர்களை பார்ப்பதில்லை, அந்த செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான். ஆனா இன்னைக்கு நாம என்ன மாறிட்டோம்னா, செயல்கள் யாருன்னு பார்க்கிறது, நபர்கள் செஞ்சவங்க யாரு. அப்படி இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நோயாக நம்ம பார்ப்பது என்னன்னா, ஏன் இந்த நோய் நான் சொல்றேன்னா, இது எல்லா இந்த சமூகத்தில் இருக்கிற பெரும்பாலான பழைய ஆளுகளுக்கு தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும், யார் யார் என்ன பண்றாங்கன்னு தெரியும். உடுப்பா, அவர் ஒரு ஆலிமா, அவருடைய கல்விக்காக அதை விட்டுருவோம்.
நிறைய ஆலிம்களை பொதுமக்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் மன்னிப்பதற்கு எதை காரணமாக வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய இல்முக்காக நான் மன்னிச்சிடுறேன், உன்னுடைய இல்முக்காக நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி, அவர் செஞ்சது தப்புதான், அநியாயம் தான், ஆனாலும் உன்னுடைய இல்முக்காக நான் அதை விட்டு விடுகிறேன் அப்படிம்பாங்க. இதை விடுறது எனக்கும் அவருக்குமான பிரச்சனையா இருந்தா நான் விட்டு போயிடலாம் இல்லையா? ஒரு ரெண்டு தனிநபர்களுக்குரிய பிரச்சனையா இருந்தா, நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ ஆளுங்கிற ஒரு காரணத்துக்காக மன்னிக்கிறப்போ அப்படின்னா என் பிரச்சனையில நான் மன்னிக்கிறது ஓகே. அடுத்த பிரச்சனை நான் எப்படி மன்னிக்கிறது? மற்றவங்க பாதிக்கப்பட்டிருக்கும் போதே நீ ஒரு இல்மு உடையவன், நீ ஒரு ஆலிம் என்பதற்காக உன்னை மன்னிக்கிற, அப்படி எப்படி மன்னிக்கிறது? அப்ப இந்த சமூகத்தில் ஆலிம்களுடைய தவறுகளை தட்டி கேட்பவர்கள் யார்? அது அவங்க சுட்டி காட்டுறது யாரு? மற்றவங்க எல்லாம் செய்யும் போது அதை பற்றி பேசுகிற இந்த சமூகம், பரபரப்பா பேசுகிற இந்த சமூகம், அவங்கள தப்பு செய்யும் போது மட்டும் கண்டுகொள்ளாமல் எத்தனை ஆளுமைகளை பற்றி இன்றைக்கும் பேச்சிருக்கிறது. லூத் நபியினுடைய சமூகத்துடைய வேலையை செஞ்சாங்க. எந்த ஒரு ஆலிமாவது இதுவரை தண்டிக்கப்பட்டது உண்டா? கண்ணியமா வழி அனுப்பி வைக்கிறாங்க, ரிட்டையர் ஆகி போறாங்க, கண்ணியமா வழி. ஆனா தெரியும் இவர் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன், இது பொது வழியில பேசி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் இந்த பள்ளியில் ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கணும்ல, இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டியா அப்படின்னு கோபப்பட்டு அந்த கோபம் கூட வராமல் மன்னிச்சுறோம் போறாங்க. இதனால என்ன ஒரு பொதுவா நான் ஒரு தவறு செய்கிறேன், நான் தொடர்ந்து தவறு செய்கிறேன், நான் தொடர்ந்து மன்னிக்கப்படுகிறேன் அப்படின்னா என்னை நல்லவனா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நான் என்ன செஞ்சாலும் நீங்க கேட்க போறது இல்லையே, நீங்க தான் மன்னிச்சு விட்டுருவீங்களே. அப்படிங்கும் போது நான் தொடர்ந்து தவறு செய்வதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அதே போல மனிதங்கிற முறையில ஒரு ஆலிம் தவறு செய்து விட்டார் என்று சொன்னால் அதை காப்பாற்றுறதுக்கு அத்தனை பேர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆலிம் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு மதரசாவில் ஒரு புள்ள சிறுமியை கை வச்சிட்டாரு. போக்சோ சட்டம் யாரு என்னங்கிற தேவையில்லை. இப்ப அவர் உள்ளதா இருக்காரு, பாக்கவி அவர் உள்ளதா இருக்காரு, போக்சோ சட்டத்தில் உள்ள இருக்காரு. இவரை காப்பாற்றுவதற்கு இந்த சமூகத்தின் எத்துணை தலைவர்கள் பாடுபட்டார்கள் தெரியும். ஏன் பாடுபட்டாங்க? அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரியுது, அவர் ஒரு சிறுமியை கை வச்சிட்டாருன்னு தெரியுது, ஆனாலும் அவரை போய் காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் தாண்டினாலும் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்ப நம்ம அவர் தண்டிக்கப்பட்டது பேச போறதில்ல, நாம யாரை பற்றி பேசுகிறோம், அவரை காப்பாற்ற போய் பேசினாங்க பாருங்க. யார் பேசுனது? இந்த சமூகத்தில் பல நியாயங்களுக்காக குரல் கொடுத்தவர்கள். இந்தியாவில் அங்க பாதிக்கப்பட்டா இங்க பாதிக்கப்பட்டா என்று பலவேறு அநியாயங்களுக்காக குரல் கொடுத்த பல தலைவர்கள் இந்த அக்கிரமம் செய்த அந்த நபருக்காக, அவரை காப்பாற்றுவதற்காக போய் நின்னாங்க. ஒரே ஒரு காரணம், அவர் ஒரு ஆலிம். இதை தவிர வேற என்ன இருந்தது? அவரை காப்பாற்றினா லட்ச லட்சமா கொடுப்பாருங்கிறது இல்லை, ஆலிம்ங்கிற ஒரு காரணம் தான். அப்ப இந்த சமூகத்தின் இதே ஒரு சாதாரண ஒரு பாமரன் அந்த மாதிரி ஒரு சிறுமியை கை வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு பெண்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் அந்த ஒரு மாணவியை கை வச்சிட்டாருன்னு பள்ளிக்கூடத்துக்குள்ள புகுந்து அந்த ஆசிரியரை அடிக்கிற அளவுக்கு துணிவு இருக்கிற சமூகம், மதரசாவில் கை வச்சு ஆலிமை காப்பாற்றுறதுக்கு நிக்கிறீங்களா? அது என்னன்னு கேட்கிறேன். இது அநியாயம் இல்லையா? இது சமநீதி கிடையாது. எவன் தப்பு செஞ்சாலும் தப்பு தானே. முஸ்லீம் அல்லாத ஒரு வாத்தியார் ஒரு பிள்ளையை கை வச்சா எப்படி அநியாயமோ, அதே போல ஒரு முஸ்லீம் இன்னொரு குழந்தையை கை வைக்கிறது தப்பு தானே. ரெண்டு சமமாக தானே பார்க்கப்பட்டிருக்கணும். ரெண்டும் இந்த சமூகத்தில் சமமாக பார்க்கப்படவில்லை. அதான் இங்க பெரிய பிரச்சனை. இந்த சமூகத்தின் சாமர்த்தியனாக அதை பார்க்கிறோம். இது மொத்த சமூகத்தின் மனநிலைக்குது. ஒரு அஜர்த்துங்க, ஒரு ஆளுங்க, அவர் விட்டுருங்க. ஏன் விடணும்? யார் அவரை விட சொன்னது? விடணுங்கிறது உன்னுடைய மனோ இச்சை. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாம். சட்டப்படி இஸ்லாமிய சட்டம் இருந்தால் இஸ்லாமிய சட்டப்படி தண்டிப்போம். அது இல்லை. அப்ப இந்த நாட்டினுடைய சட்டப்படியாவது குறைந்தபட்சம் தண்டிக்கப்பட வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பலரும் தப்பிக்கிறார்கள். தவறுகள் செய்துவிட்டு ஆளுங்கிற போர்வையை வைத்துக் கொண்டு தப்பிக்கிறார்கள். அவர்களை தப்பிக்க விடுவது இந்த சமூகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சமூகத்தின் அங்கமாக இருக்கிற ஒவ்வொருவரும் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப இந்த அநியாயத்தை நம்ம எப்படி
மாற்றப் போகிறோம். சாதாரண ஒரு பாமரன் அதே தவறை செய்யும் போது கடுமையாக பிடித்து அடிச்சு நொறுக்கி ஒன்றுமில்லாம ஆக்கி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுகிற இந்த சமூகம், அதே ஒரு ஆளும் என்றால் அவரை திரைமறைவில் எப்படியெல்லாம் காப்பாற்றலாமோ அதுக்குண்டான முயற்சி செய்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது மாபெரும் அநியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யாராக இருந்தாலும் சரி. அதுபோக இன்னொன்று நமக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இப்போ பிரபலம் இல்லாத ஒருத்தர் தப்பு பண்றாருன்னு வைங்க, அவன் ஈஸியா பிடிச்சி போலீஸ்ல கொடுத்து போயிட்டா பேப்பர்ல பேர் வரும், பிரபலம் இல்லாத ஆளுங்கனால போயிடும். இதே மக்கள் மத்தியில் அறிமுகமான ஒரு பிரபலமாக இருந்தால், இது மாதிரி ஆளுங்களாக இருந்தால், மத போதகர் கைது அப்படின்னு போடுவான். நமக்கு கேவலம்பா, அவன் செஞ்ச தப்புக்கு நான் ஏங்க கேவலத்தை சுமக்கணும்? இதைத்தான் நம்ம யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபித்தோழர் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்கல்ல. இதை நம்ம எத்தனை முறை பயான்ல கேட்டிருப்போம். இந்த ஒரு சஹாபி தவறு செய்து அதை ஒத்துக்கொண்டு மரண தண்டனை வாங்கி பாவ மன்னிப்பு பெற்று விட்டார். அந்த ஒரு சஹாபிக்காக வேற சஹாபிகளை நம்ம கேவலமா நினைப்போமா? அந்த சமூகத்தை அப்படி நம்ம கண்ணியம் குறைவா நினைச்சிருப்போமா? நினைக்கலையே. நினைக்க கூடாதுங்கிறது இஸ்லாம். இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட், அவர் பொதுவெளியில அசிங்கப்பட்டுட்டா, பொதுவெளிக்கு அவருடைய தவறு வெளிப்பட்டுட்டா நமக்கு கேவலம். அவர் செஞ்ச தவறுக்கு நான் எப்படி கேவலத்தை சுமக்க முடியும்? முடியாது. பாவத்தையே சுமக்க முடியாது, அந்த அவமானத்தை எப்படி சுமந்துட்டு போறது? அது தேவையில்லை. இந்த சென்டிமெண்ட் இது எல்லாம் சேர்ந்துதான் சமூகத்தில் பிரபலமான மனிதர்களை காப்பாற்றுகிறது. ஆனால் இஸ்லாம் அப்படி காப்பாற்றாது. எவ்வளவு பிரபலமான மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு சாதாரண மனிதனாக இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் நிற்க சொல்லும், அநியாயத்துக்கு தொட போக வேணாம்னு சொல்லும். அதே போல நியாயம் வழங்கும் போது, நீதிக்கு சாட்சியா நிற்கும் போது இன்னொன்றையும் திருமறை குர்ஆன் கவனிக்க சொல்லுகிறது. என்ன? ஒரு சமூகத்தின் மீது இருக்கிற கோபம், அவர்கள் மீது இருக்கிற பகை, அவர்கள் மீது இருக்கிற வெறுப்பு, அவங்களுக்கு வேண்டிய நியாயத்தை கொடுக்காம தடுக்க கூடாது. அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். லா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஈமான் கொண்டவரே, நீங்கள் நீதிக்கு சாட்சி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சியாக நில்லுங்கள். ஒரு சமூகத்தின் மீது இருக்கிற வெறுப்பு, அவர்களுக்கு அநியாயம் செய்ய உங்களை தூண்டிவிட வேண்டாம். அவங்க அதாவது எதிரியாக இருந்தாலும் நியாயமா நட, இதை இஸ்லாம் சொல்லுது. உனக்கு வேண்டியவங்கிறதுக்காக அவனை தண்டிக்கப்படாமல் தடுக்க கூடாது, அது தப்புன்னு பேசுறோம்ல. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், உன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு வர வேண்டிய நியாயத்தை தடுக்காத, அவனுக்கு நீ அநியாயம் செய்யாத என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்றாங்கன்னா, ஒரு செய்தியை பார்க்கிறோம். அபூ பக்ரா அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், அபூ பக்கர் இல்ல, அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழருடைய மகன் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு இருக்கிற ஹிலாஃபத்துல அவருடைய மகன் உபைதுல்லா ஈரானுக்கும் ஆப்கானுக்கும் நடுவில் இருக்கிற சிஜிஸ்தான்ங்கிற ஒரு பகுதிக்கு நீதிபதியா நியமிக்கப்படுகிறார் அன்றைய ஹிலாஃபத்துல. அப்ப தன்னுடைய மகன் நீதிபதி ஆயிருக்காரு. தந்தை தன் மகனுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் ஒரு உபதேசத்தை செய்கிறார். எப்படி உபதேசம் பண்றாருன்னா, மகனே, நீ கோபமாக இருக்கும் போது யாருக்கும் தீர்ப்பளிக்காத. வழக்கு கொண்டு வந்த மேல கோபம் இல்ல, நீ கோபமா இருக்கிற, நீ கோபமாக இருக்கும் போது வழக்கிற்கு தீர்ப்பளிக்காதே. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், கோபமாக இருக்கும் போது தீர்ப்பளிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்க. அந்த நபி தோழர் சொல்றாங்க, லா யக்லி அன் ஹக்கம் பைனஸ்னைனி வஹுவ கதுபான். கோபமாக இருக்கும் போது இருவருக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீதிங்கிறதுல எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்றதுன்னா, உனக்கு வேண்டிய நியாயத்தை மட்டும் அப்படின்னு இல்ல, உன் எதிரிக்கும் பாதிப்பு வந்து விடக்கூடாது, அதற்கான நியாயத்தை கொடுக்க வேண்டும். நீ கோபமா இருக்கிற, உன்னிடத்துல வழக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள், இந்த கோபம் அவர்களுக்கு அநியாயமாக மாறிவிடக்கூடாது. ஆகவே கோபமாக இருக்கும்போது நீ தீர்ப்பு சொல்லாதே என்றெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிற மார்க்கம் இது. அவ்வளவு அழகான மார்க்கத்தின் இந்த நெறிகள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் புறக்கணிக்கப்படுவதுதான் வேதனைங்கிறது. அதை தாண்டி, வேதனை என்பதை தாண்டி பலவிதமான பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணம். இன்னைக்கு நாம சந்திக்கிற பல அநியாயங்களுக்கு இதுவே நாம் செய்கிற அநியாயங்கள் காரணமாக இருந்து விட்டால், அப்ப இப்படி யோசிச்சோம்னா
நீதிக்கு சாட்சியாக நில்லுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சியாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறானே, அது எல்லா இடங்களிலும் எதிரிகள் அநியாயம் செய்தாலும், என் குடும்பத்தில் அநியாயம் நடந்தாலும், எந்த அநியாயமாக இருந்தாலும் நீதிக்கு சாட்சியாக நிற்பது என்பதை ஒரு மூமியினுடைய பண்பாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அப்படிப்பட்ட பண்புகளை கொண்ட சமூகமாக, இந்த சமூகத்தின் அங்கமாக மூமின்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் உள்ள வந்துருக்காங்க, மலையை நனைஞ்சிட்டு போறோம், உள்ள வந்து இடம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நீதி என்று நாம் பேசும்போது இந்த வருகின்ற டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதியாக பாபர் மஸ்ஜித் இருப்பதை இன்றளவிலும் நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம். இந்த அநீதியை எப்போதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அநீதிக்கான நியாயம் எப்போது நமக்கு கிடைக்கிறதோ, இந்த அநீதிக்கு எதிரான நியாயம், நீதி எப்போது இந்த நாட்டின் முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறதோ அதுவரையிலும் இந்த அநியாயத்தை மறந்துவிடக்கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதல்ல, இந்த அநியாயத்தை மறந்துவிடவே கூடாது. நான் இறந்து போனாலும் என் பிள்ளைகளுக்கு இந்த அநியாயத்தை பற்றி சொல்லிட்டு போகணும். என் காலத்தில் அதை மீட்டெடுக்க முடியாவிட்டாலும் என் பிள்ளைகள் காலத்தில் அதற்கான நியாயத்தை, தீர்வை பெறுகிற பிள்ளையாக உருவாக்கி போக வேண்டும். அதுதான் பாலஸ்தீனுடைய மஸ்ஜித் அக்ஸாவுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. மஸ்ஜித் அக்ஸா நபி அவர்கள் காலத்தில் முஸ்லிம்கள் கையில கிடையாது. எப்ப முஸ்லிம்கள் கையில வந்துச்சுன்னு தெரியும். அதுக்கு பிறகு திரும்ப அவங்க பிடிக்கிட்டு போனாங்க. இப்ப சுல்தான் சலாவுதீன் அய்யூப் தலைமையில போய் திரும்ப படையெடுத்து அதை கைப்பற்ற எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் போராட்டம் அது. ஆனாலும் அந்த மஸ்ஜித் அக்ஸா அதற்காகத்தான் இன்றைக்கும் போராட்டம். அந்த பள்ளியை எப்படியாவது நம்ம எடுத்துக்கணும் அவன் நினைக்கிறான். அதை தடுக்க வேண்டும் என்று அங்கே முஸ்லிம்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பல்லாயிரம் மக்கள் உயிர் தியாகம் செய்தாலும், வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக இருந்து ரோட்டில் படுத்தாலும் ஒத்துக்கல அவங்க. அந்த அநியாயத்தை இப்ப வரையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை ஆண்டுகள். மஸ்ஜித் அக்ஸா என்பது ஒரு ஆண்டு, 2 ஆண்டு அல்ல, 1000 ஆண்டுகளை தாண்டிய வரலாறு அது. அதுபோன்றுதான் பாபர் மஸ்ஜிதும் எத்தனை 100 ஆண்டுகள் கடந்தாலும் சரி, அதற்கான நியாயத்தை பெறும் வரையிலும் நாம ஓய்ந்து விடக்கூடாது, அதை மறந்து விடக்கூடாது. அநியாயத்தை நியாயம்னு நம்ம ஆக்கிடக்கூடாது. எடுத்தது சரிதான், மற்றபடி இந்த கோயில் கட்டிக்கிட்டது சரிதான் அப்படிங்கிற ஒரு நிலை என் பிள்ளை சொல்லிவிடக் கூடாது, என் பேரன் சொல்லிவிடக் கூடாது. அவனும் சொல்ல வேண்டும், பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது அநியாயம், அக்கிரமம். யார் சொல்லணும்? நான் சொல்ல பத்தாது, என் பேரன் வரைக்கும் சொல்லணும், என் பேரனை தாண்டி சொல்லணும். எதுவரை சொல்ல வேண்டும்? மீட்கப்படும் வரை சொல்ல வேண்டும். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அவ்வளவுதானே போயிடக்கூடாது. இன்னைக்கு என் காலத்துல முடியாம இருக்கலாம், ஏதோ ஒரு காலம் வரும், அல்ல நியாயத்திற்கான ஒரு காலத்தை தருவான், அப்ப மீட்போம் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிமொழியை நம்ம மனதில் கொண்டு நியாயத்திற்காக எப்போதும் நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிரமிப்பு கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாமு அலைக்கும்.